அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி வீக்கெண்ட். இன்றைக்கும் நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் இருக்குது. குறிப்பாக ஷாமியுடைய 12 சீரீஸில் எல்லா ஸ்மார்ட் ஃபோனும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. அது என்னன்னு பார்த்தலாம். OnePlus Nord சீரீஸ் கீழே இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அதுவும் என்னன்னு பார்த்துக்கலாம். ஒப்போவுடைய ஃபோல்டபிள் டிவைஸ் இதோட ப்ரைஸஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 706 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். வாட்ஸ்அப் மெசேஜிங் ஆப்பில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு புது அப்டேட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியுது. இந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி டிரான்சாக்ஷன். வாட்ஸ்அப் பேமெண்ட் ஆல்ரெடி குளோபலில் நிறைய இடங்கள்ல அவைலபிளாக இருக்குது. இது வழியாக கிரிப்டோ கரன்சிஸில் நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி டிரான்சாக்ஷனும் கொண்டு வர போகிறாங்க. இதை பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் கொலாப் பண்ணியிருக்காது குளோபலாக பாப்புலராக இருக்கக்கூடிய நோவி வேலட் கூட. ஸோ இவங்களோட கொலாப் பண்ணி தான் இந்த கிரிப்டோ கரன்சிஸ் டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க. அகைன் இது முதல்ல லான்ச் ஆக போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸில் தான். ஏன்னா அங்கே கிரிப்டோ கரன்சி டிரான்சாக்ஷன்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. இந்தியாவில் இது வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணால் தான் இந்தியாவில் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எல்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ இந்தியாவில் எப்போ வரும், இது வேலிடாக இருக்குமா தெரியல. பட் குளோபலில் கிரிப்டோ கரன்சி டிரான்சாக்ஷன் கூடிய விரைவில் வாட்ஸ்அப்பில் கொண்டு வர மாதிரி இருக்குது. PUBG PC 2017 ஸ்டீமில் லான்ச் பண்ணியிருந்தாங்க கிராஃப்டன். பட் லான்ச் பண்ணப்போ இது ஃப்ரீ வெர்ஷன் கிடையாது. கிட்டத்தட்ட 1500 ருபீஸ் பே பண்ணி தான் இது விளையாடுற மாதிரி இருந்தது. எப்போவுமே ஃப்ரீ இருந்தது கிடையாது. டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இனிமேல் ஜனவரி 12 இது ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கிராஃப்டன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸும் போயிட்டுருக்கு. அகைன் ஃப்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில எலிமெண்ட்ஸ் நீங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் பே பண்ணி இதை யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களை ப்ளஸ் மெம்பர் ஆக்கி உங்களுக்கு சில ஃபீச்சர்ஸ் இவங்க கொடுப்பாங்க எக்ஸ்க்ளூசிவாக அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜனவரி 12 PUBG PC ஃப்ரீ டு ப்ளே வெர்ஷனில் அவைலபிளாக இருக்கும். ஷாமியுடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் 12 சீரிஸ் கூடிய விரைவில் சைனாவில் லான்ச் ஆகுது. லான்ச் டேட் 16th அப்படின்னு சொல்கிறாங்க, 28 சொல்கிறாங்க. இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல. பட் 4 டிவைசஸ் இந்த சீரீஸில் கொண்டு வராங்க. 12 Pro, 12X, 12 Ultraன்னு. லான்ச்சுக்கு முன்னாடி இதோட பேக் பேனல் கேசஸ் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இந்த பேக் பேனல் கேஸ் இதோட அவுட்லுக் ரிவீல் பண்ண மாதிரி தான். 12 and 12 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஷுவல் ஷாமி சீரீஸ் மாதிரி தான் கேமரா மாடியூல் இருக்குது. ஒரு பெரிய வித்தியாசம் நம்ம சொல்ல முடியாது. பட் 12 Ultra அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வியர்டு கேமரா மாடியூல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஓரியோ டைப்பில் பெரிய கேமரா மாடியூலில் சென்டரில் லென்ஸும் ரொம்பவே பெருசாக இருக்குது. மேபி ஏதாவது ஜூம் லென்ஸ் மாதிரி கொடுக்கலாம். அதோட அடிஷ்னல் லென்சஸும் நிறையா வர மாதிரி தான் இங்கே கேமரா மாடியூல் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கேமரா சென்ட்ரிக் டிவைஸாக இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது 12 Ultra பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லை, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் ரிவீல் ஆயிருக்கு. 12 and 12 Pro 67 வாட்டோட வருது. 12 Ultra மட்டும் உங்களுக்கு 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுக்குறாங்க. Snapdragon 8 Gen 1ஓட லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு எக்ஸைட்டிங் அப்டேட் அப்படின்னு சொல்லலாம் 12 Ultra பொறுத்த வரைக்கும். ஸோ பார்க்கலாம் என்ன ப்ரைஸிங்கில் இவங்க கொடுக்குறாங்க. ஏன்னா Motorola ரொம்பவே அஃபோர்டபுளாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஷாமி என்ன ப்ரைஸிங்கில் கொண்டு வராங்கன்னு பார்க்கலாம். கூகுள் ஃபோட்டோஸ் ஆப் நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதில் சினிமேட்டிக் மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020 இருக்குது. அதாவது நம்மளுடைய மெமரிஸ் எல்லாம் ஒரு டிரான்சிஷன் மாதிரி சினிமேட்டிக் மோடில் டிஸ்பிளே பண்ணி காட்டுவாங்க. இந்த சினிமேட்டிக் மோடில் இன்னொரு சின்ன அப்கிரேட் கொண்டு வராங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி சினிமேட்டிக் மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் இருக்கும். பட் பேக்ரவுண்ட் நம்ம எப்படி எடுத்திருக்கோமோ அதே பேக்ரவுண்டில் தான் இருக்கும். ஆனால் இப்போ என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணி பேக்ரவுண்டை இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆக்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஏதாவது மிஸ்ஸிங் அப்படின்னா அதையும் ஃபில் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. மேனுவலாக நம்ம பண்ண முடியாது. ஏஐ மூலயமா ஆட்டோமேட்டிக்காக பண்ணி நமக்கு சினிமேட்டிக் மோடை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு வர போகிறாங்க. ஸோ சாம்சங் Galaxy S21 ஃபேன் எடிஷன் கூடிய விரைவில் லான்ச் ஆகும்போது லான்ச்சுக்கு முன்னாடி இதோட சில ரெண்டர் இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. ஸோ ரெண்டர்ஸில் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் S21 எப்படி இருந்ததோ கேமரா மாடியூல் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. சென்டர் பஞ்சுவல் நாச்சோட வருது. 32 மெகா பிக்சல் இவங்க கொடுக்கலாம். ஏன்னா S20 அப்படி தான் இருந்தது. ரியர் சைட் கேமரா மாடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12+12+8 ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா Wi-Fi 6, Bluetooth 5.1, NFC, GPS, GLONASSனு எல்லா கனெக்டிவிட்டியும் அவைலபிளாக இருக்குது. கூடவே IP68 வாட்டர் ரேட்டிங்கும் இவங்க கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட ஜனவரி 1st வீக்கில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் இந்த டிவைஸ் இந்தியாவில் ஸ்னாப்ட்ராகனில் வருமா இல்லை எக்ஸினோஸில் வருமானு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ பார்க்கலாம் என்ன ப்ரைஸிங் என்ன சிப்செட்டில் இவங்க கொண்டு வராங்க. இப்போடைய ஃபைண்ட் அண்ட் ஃபோல்டபுள் டிவைஸ் உடைய டீசர்ஸ் நேற்று பார்த்தோம்.
சொல்லியிருந்தோம் டிசம்பர் 15 அன்றைக்கி இது சைனாவில் லான்ச் ஆகுது. இப்போ வந்து ஸ்பெசிஃபிகேஷன் ப்ரைஸிங்கே ரிவீல் ஆயிருக்கு. ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் டிவைஸ் சொல்லவே வேண்டாம், ஃப்ளாக்ஷிப் சிப்செட் தான், ஸ்னாப்ட்ராகன் 888 கொடுக்குறாங்க. கூடவே டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் டிஸ்பிளே 2K E5 AMOLED பேனலில் கொடுக்குறாங்க. எக்ஸ்டர்னல் வந்து 60 Hz AMOLED பேனலில் கொடுக்குறாங்க. 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா 32 மெகா பிக்சலோட பேஸ் வேரியன்ட் 8GB 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 1,54,000. கூடவே 12 and 512 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,66,000 கிட்ட லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஒப்போ அப்படின்னு சொன்னாவே வந்து எப்போவுமே காஸ்ட்லியாக தான் லான்ச் பண்ணுவாங்க. ஃபோல்டபுள் டிவைஸ் வேறு கண்டிப்பாக இந்த ப்ரைஸிங்கில் தான் இவங்க கொண்டு வருவாங்க. மோட்டோரோலாவுடைய G சீரீஸில் இந்தியாவில் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் G51 அஃபிஷியலாக லான்ச் ஆகிடுச்சு. அகைன் இந்த டிவைஸ் நம்ம பார்த்த மாதிரி தான் IPS LCD பேனலோட கொடுத்துருந்தாங்க. ஸ்னாப்ட்ராகனுடைய 480+ல் ஒரு 5G டிவைஸாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, 13 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, 5000 mAh பேட்டரின்னு இதோட பேஸ் வேரியன்ட் 14,999க்கு இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. அவைலபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் இந்த டிவைஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ மோட்டோரோலாவுடைய G சீரீஸில் செகண்ட் ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. அதோட மோட்டோரோலா ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1ல முதல் டிவைஸ் மோட்டோரோலா Edge X30 லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டிவைஸ் தான் அஃபிஷியலாக ஃபர்ஸ்ட் டிவைஸ் ஆகிடுச்சு. ஸோ Antutu ஸ்கோர்ஸும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. Antutu ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் மேலே தான் ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஸோ ஆக்சுவல் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,25,000 கிட்ட இருந்தது. பட் மோட்டோரோலாவுடைய Edge X30 வந்து 1,61,000 கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஸோ ஆக்சுவல் சிப்செட்டை விட வந்து இது பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு ஸ்கோர்ஸும் ரொம்பவே நல்லாயிருக்கு. அகைன் சிப்செட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஏற்கனவே இருந்த 888+ஐ விட ஒரு 30% வந்து பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸ்கோர்ஸும் அப்படி தான் ரிவ்யூவில் இருக்குது. பட் ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரிவ்யூ நிறைய பேர் கொடுத்தது வந்து இதுவும் ஹீட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 888 இருக்கட்டும், 888+ஆக இருக்கட்டும், பயங்கர ஹீட்டிங் பிரச்சனை இருந்தது. இதுலேயுமே வந்து ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ரிவ்யூ வந்திருக்கு. ஸோ பார்க்கலாம், ரியல் லைஃப்பில் இந்தியாவில் லான்ச் ஆகி யூஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது தான் எக்ஸாக்டாக எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும். அதோட ரியல்மியும் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1ல ஃப்ளாக்ஷிப் டிவைஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. Realme GT 2 Pro நம்ம பார்த்துருக்கோம். அவுட்லுக் டிசைன் கூகுளுடைய Pixel 6 சீரிஸ் எப்படி இருந்ததோ அதில் இன்ஸ்பயர் ஆன மாதிரி தான் ஒரு அவுட்லுக் டிசைன். இப்போ வந்து இதோட அபவுட் ஃபோன் பேஜ் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க, இமேஜ் ஒன்று. அதில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கிளியராக இருக்குது. ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1ல தான் இது லான்ச் ஆகுது. ஸ்டோரேஜ் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 TB அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ரியல்மி தரப்புலேருந்து 1 TB ஸ்டோரேஜோட ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் லான்ச் ஆகுது. ஸோ 1 TB வேரியன்ட் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டராக தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம் இவங்க எவ்வளோ Antutu ஸ்கோர்ஸ் ரிவீல் பண்ணுறாங்க லான்ச் பண்ணுறாங்க. OnePlus உடைய 9 சீரீஸில் OnePlus 9 RT கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆகுது. ஏன்னா இந்தியாவில் ப்ராடக்ட் பேஜ், அதாவது சப்போர்ட் பேஜில் வந்து OnePlus 9 RTயும் லிஸ்டிங்காக இருக்குது. Nord CE இருக்குது, Nord 2 இருக்குது. இது கூட OnePlus 9 RTயும் இங்கே லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, OnePlus உடைய Buds C2 அதுவும் வந்து இங்கே லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ 2 ப்ராடக்ட்ஸ் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு. ரூமர் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிசம்பர் 16 அப்படின்னு ஆல்ரெடி ரிவீல் பண்ணியிருந்தாங்க. பட் அஃபிஷியலாக இன்னும் டீசர் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணல. மேபி இந்த வாரம் இவங்க கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ OnePlus 9 RT கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆகுது. ஸ்னாப்ட்ராகன் அது மட்டும் இல்லை, OnePlus உடைய Nord சீரிஸ் கீழேயும் வந்து இந்தியாவில் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து லிஸ்டிங்காக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடல் நம்பரோட பிஸ் சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங்காக இருக்குது, IV2201. ஸோ இந்த மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Nord சீரிஸ் கீழே தான் வந்து இந்த நம்பர்ஸ் இவங்க கொடுப்பாங்க. ஸோ இது Nord CE2 இந்த பேரில் இவங்க கொண்டு வரலாம். அப்படி இல்லைனா வந்து Nord N சீரிஸ் கீழே இவங்க கொண்டு வரலாம். அகைன் இதுவும் 5G டிவைஸாக தான் இருக்கும். ஸோ இந்தியாவில் இவங்க CE கீழே கொண்டு வராங்களா இல்லை N சீரிஸ் கீழே கொண்டு வராங்களான்னு தெரியல. பட் Nord சீரிஸ் கீழே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகுது. இது Q1 2022ல் இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ Nord சீரிஸ்க்காக வெயிட்டிங் அப்படின்னா அதுலேயும் ஒரு டிவைஸ் இந்தியாவில் வரப்போகுது. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கார்ட்ஸ்க்கான கேள்வி என்னன்னு பார்த்தல, வாட்ஸ்அப்பில் என்ன புது பிக் அப்டேட்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரெண்டமாக சொல்லுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கார்ட்ஸ்க்கான கேள்விக்கான பதில் IPL. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து பிரசாந்த். கங்க்ராச்சுலேஷன் பிரசாந்த். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.